வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. பொதுவாக அதிமுக வேட்பாளர்கள் விவாதங்களில் வந்திருப்பாங்க, டிவியில் பார்த்துருப்போம், பத்திரிகையில் பார்த்துருப்போம். ஆனால் விஜய் கட்சியினுடைய வேட்பாளர்கள் எல்லாம் நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மையில தான் பார்க்க முடியும். முழுக்க அந்த மாதிரியான கேட்டகரியான ஆட்கள் தான். இந்த குடும்பத்துக்கு தெரியாத உறவுகள், மனைவிக்கு துரோகம் செய்கிறது, பொண்டாட்டிகிட்ட ஏமாற்றி கல்யாணமானதை மறைச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான கேட்டகரி எல்லாம் சொல்வதெல்லாம் உண்மையில் பேசுவாங்க. இந்த மாதிரி சொல்வதெல்லாம் உண்மையில வந்த நபர்கள், சிக்கிய நபர்கள், முறையான தொழில் செய்யாம சட்டத்துக்கு புறம்பா பண்ணுகின்ற கந்து வெட்டியா இருக்கட்டும், சட்டத்துக்கு புறம்பா டாக்டர்னு சொல்லி இன்ஜினியர்னு சொல்லி மோசடி பண்றவங்க, கந்து வெட்டி வாங்குறவங்க, இவர்களை மட்டுமே கொண்டு ஒரு கட்சி நடைபெறுகிறதுனா தாவேக்கா. ஏன்னு கேட்டா 234 தொகுதியில கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100க்கு மேல இந்த இதர கட்சியிலிருந்து வேட்பாளர்கள். இதை தவிர்த்து வேற யாருமே உருப்படியான நபர்கள் கிடையாது. ஒரு கொள்கை தெரிஞ்சவங்க, அரசியல் தெரிஞ்சவங்க யாருமே விஜய் ரசிகரா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப விஜய் ரசிகரா மட்டும் இருக்கிற ஒருவர் எப்படி இருப்பாங்க இருக்குது சொல்வதெல்லாம் உண்மையில. அவங்க அந்த லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க நிகழ்ச்சி இருக்குல்ல, அதுல பொண்டாட்டியை வயிற்றுல கரோசின் ஊற்றி ஒருத்தர் கொளுத்திருக்கான். அவன் வயிற்றுல கரோசின் ஊற்றி இவன் கொளுத்திட்டான், கரோசின் ஊற்றி கொளுத்திட்டான், பக்கத்துலலாம் எல்லாரும் காப்பாற்றினாங்கிறாங்க. அந்த நபர் யாருன்னா கேண்டிடேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க. அவர் விஜய் கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் யாருன்னா, நான் என்னைக்குமே கட்சிக்காரனா இருந்ததில்லை, நான் என்னைக்குமே மனுஷ ஜென்மமா இருந்ததில்லை, நான் எப்பவுமே ஜாதி வெறி நான் மட்டும்தான் இருப்பேன்னு கத்துறான், கைத்துட்டுறாங்க. அவர் தான் கம்பம் தொகுதியில நிக்க போற வேட்பாளர். எப்பவுமே அவர் தெலுங்கு ஜாதி வெறியனா, ஜாதி வெறியன்டா, 24 நேரம் நான் வெறியனா தான் இருப்பேன் அப்படின்னு கத்துறாப்புல. அவரை கொண்டு வேட்பாளர் நிப்பாட்டியிருக்கிறாங்க. இந்த விஜய் தான், இந்த விஜய் கட்சியினர்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா, நாங்க வன்னியர் கவுண்டர் தேவர்னு பார்த்து நிப்பாட்ட மாட்டோம், ஜாதி பார்க்காம நிப்பாட்டுவோம், ஜாதியை அந்த தொகுதிக்கு சம்மந்தமில்லாத நபர்களை நிப்பாட்டுவோம், ஆச்சா பூச்சான்னு என்கிட்ட கூட தந்தி டிவி விவாதத்தில் ஒரு நண்பர் சொன்னார். அவர் இந்த விஜய் கட்சி ஆதரவு பேர் எனக்கு மறந்து போச்சு. நாங்கள்லாம் பாருங்க, திமுக வன்னியர் பெல்ட்டில் வன்னியர், அதிமுக தேவர் பெல்ட்டில் தேவர், பாமக இப்படி எல்லா கட்சியும் அப்படி நிப்பாட்டுவாங்க. நாங்கள் அப்படி இல்லைன்ட்டு கம்பம் பகுதியில் கரெக்டாக ஒரு ஜாதி சங்க தலைவர் நான் ஜாதி வெறியன்னு சொல்லி அந்த பகுதியில் ஓட்டு வாங்குறதுக்காக ஒரு ஜாதி வெறியனையே நிப்பாட்டியிருக்காங்க. ஜாதி வெறியன்னு நீங்க சொல்ல, நான் சொல்ல, அவரே சொல்றாரு நான் ஜாதி வெறியன்டா அப்படின்னு கத்துறாப்புல. அவரை நிப்பாட்டி இருக்கிறாங்க. இன்னொரு புறம் பொண்டாட்டி வயிற்றுலேயே கரவசனை ஊற்றி கொளுத்தி சொல்வதெல்லாம் உண்மையில வர்ற அளவுக்கு ஒரு மோசமான பேர்வெளி இன்னொருத்தர். இன்னொரு பக்கம் அதே தேனி மாவட்டத்தில் லெப்ட் பாண்டியா ரைட்டு பாண்டியா, வாயை திறந்தா கெட்ட வார்த்தை, தான் சொந்த கட்சி பெண்ணுன்னு கூட பார்க்காம கண்ணா முன்னான்னு பேசின அந்த லெப்ட் பாண்டி கெட்ட வார்த்தையில பேசினாரு. அவரு ஒரு கேண்டிடேட்டு. இந்த கட்சியோட டிசைன் எப்படி இருக்கு பாருங்க. இன்னொரு பக்கம் டிரைவரை நிப்பாட்டி இருக்காங்கிறாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வச்சு நடத்துகிற டெஸ்ட்டோட டைரக்டராக ஆல்ரெடி இருந்திருக்காரு. இவங்க டைரக்டாக அவரை ஒரு இதுன்னு மட்டும் முடிச்சுக்கிறாங்க, டிரைவருடைய பையன் அப்படின்னு பார்த்தா. எல்லாம் அவங்களுடைய இது அவர் வச்சு நடத்துகிற அந்த விஜயோட தொழில் விஜய் வித்தியாசாரம் அதில் தாளாளராக இருக்கிறாரு, ஜெயா நகர் ப்ராப்பர்ட்டி அதில் மேலாண்மை இயக்குனராக இருக்கார், வித்யா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு அதில் ட்ரஸ்டியாக இருக்கார், விஜய் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் ட்ரஸ்டி, சாய் விஜய் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல ட்ரஸ்டி, வருவாய் ஆதாரங்கள், சுய தொழில், வட்டி, சொத்துக்களின் வாடகை வருவாய், வாழ்க்கை துணை, இல்லத்தரசி, இந்த மாதிரி 1008 கம்பெனிஸ் இதெல்லாம் உருவாக்கி அதில் ஒரு டைரக்டர் தான் அந்த டிரைவரோட பையன். புரியுதுங்களா? அதில் ஒரு டைரக்டர் தான் அந்த பையன். இவங்க உடனே ஒரு டிரைவருடைய எளியவனுக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம கட்சியில் யாருமே எளியவன் கிடையாது. சாதி வெறியர், கந்து வெட்டி, லும்பன்ஸ், உதிரிகள், சமூகத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்துறவங்க, பொண்டாட்டியை கொளுத்துறவங்க, அம்மாவை அடிச்சு தூக்கி போட்டு வர்றவன், இவன் மட்டும்தான் கட்சியில இருக்கிறான். இந்த கட்சி தான் 2 திராவிட கட்சியினுடைய சாதி பார்த்து நிறுத்துறதை நிப்பாட்ட போறாங்களாம். இந்த கட்சி தான் மதுவிலக்கு அமல்படுத்த போறாங்களாம். இந்த கட்சி தான் கஞ்சா புழக்கத்தை இது பண்ண போறாங்களாம். கட்சியில நிப்பாட்டி இருக்கிறது எல்லாமே கந்து வெட்டி, கஞ்சா புழக்கம், பெண்களை அவமானப்படுத்துறது, பொண்டாட்டியை கொளுத்துறது, அம்மாவை தூக்கி போட்டு அடிக்கிற அனைத்து கேரக்டரையும் வேட்பாளராக நிப்பாட்டி இருக்கிறாங்க. இதுல ஒரு லேடி படிச்ச டாக்டரை கவுண்டம்பாளையத்தில் நிப்பாட்டிருக்காங்கன்னு பார்த்தா, நேற்றே சொன்னேன், அந்த அம்மா ஜோசியகாரி, புற்றுநோயை ஜோசியம் பார்த்தே சரி செய்கிறாங்களா அந்த அம்மா. சட்டப்படி அந்த அம்மா வழக்கே போடலாம். இது தப்பு. டாக்டர் மட்டும் தாங்க வைத்தியம் பார்க்க முடியும். யாரா ஒருத்தர் ஜோசியக்காரெல்லாம் வைத்தியம் பார்க்கக்கூடாது. ஜோசியக்கார வைத்தியம் பார்த்தா என்ன, அந்த அம்மா அப்படி சொல்லி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கு, அதை போய் கொண்டு நிப்பாட்டி இருக்கிறாங்க. அப்போ விஜய்க்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னு பாருங்க. இதுல அவர் சொல்றாரு, ஒவ்வொரு வேட்பாளரையும் நானே பார்த்து நிப்பாட்டினேன். நீ ஜோசியக்காரி தானம்மா, நீ குடிகாரன் தானே, நீ கஞ்சா குடிக்கு தானே, நீ இந்த சொல்வதெல்லாம் உண்மையிலலாம் வந்தேல, பொண்டாட்டியை தூக்கி போட்டு அடிச்சேல, வெரி குட், நீ கேண்டிடேட் அனுப்பாரு. விஜயே பார்த்து செலக்ட் பண்ணதாங்க. கம்பம் தேனின்னு போய் யார் ஜாதி வெறியா பேசுறா, யார் பொண்டாட்டி தூக்கி போட்டு அடிக்கிறா இப்படின்னு விஜயே பார்த்து செலக்ட் பண்ணாராம். நான் அதான் தொடக்கத்துலதே சொல்றேன்.
இந்த கட்சி கொள்கை தலைவர் இதை விட இந்த கட்சிக்கு கூடுகிற கூட்டம், அந்த இளைஞர்களுடைய அறியாமை, அரசியல் போதாமை, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த லும்பன் உதிரித்தனம், ரவுடித்தனம், இதெல்லாம் பார்க்கும்போது சொல்றேன், இப்படி ஒரு கட்சி இந்தியாவில் கிடையாதுங்கிறேன். பாரதிய ஜனதா ஒரு கொள்கையை சொல்லி கூப்பிடுது, இது அகண்ட பாரதம், இந்து ராஷ்டிரான்னு சொல்லி கூப்பிடுறான். அவனோட நம்ம மோத முடியும், வாதிட முடியும், நமக்கு எதிரான கட்சிகளுக்கு கூட நம்ம வாதிட முடியும். இது என்ன கட்சின்னு கிடையாது. இந்த கட்சியில வெறி பிடிச்சவன் இருப்பான், ஜாதி வெறி பிடிச்சவன் கேண்டிடேட் ஆகலாம், மத வெறி பிடிச்சவன் கேண்டிடேட் ஆகலாம், ஜோசியை பார்க்குறவன் கேண்டிடேட் ஆகலாம். ஆனா பெரியார் நாங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கிறோங்க அப்படிங்கலாம். எல்லாமே எங்களுக்கு கணக்கு தான். எங்களுக்கு பெரிய கொள்கை. பெரியார் தலைவர்னு சொல்றதுல என்ன ஆயிருப்போகுது? பெரியார் தலைவர் ஆமா, அங்கிட்டு வெறி பிடிச்ச ஆர்எஸ்எஸ் காரையும் கேண்டிடேட் ஆயிடுவானுங்க. திருப்பரங்குன்றத்துல ஏடிஎம்கேவே ஆர்எஸ்எஸ் உள்ள விடல, ஆனா விஜய் ஆர்எஸ்எஸ் கேண்டிடேட்டை போட்டிருக்கிறாரு. பாண்டிச்சேரியில முழுக்க ஆர்எஸ்எஸ் ஆட்களா பார்த்து கேண்டிடேட்டு. கேட்டா இவங்க பெரியாரை ஏத்துக்கிறாங்களாம், பிஜேபியை கொள்கை எதிரியா பாக்குறாங்களாம். இவங்க சொன்னது எல்லாமே உடஞ்சு போச்சா? இவங்க தொடக்கத்துல என்ன சொன்னாங்க? ஊழலை ஒழிக்க போறாங்கிறாங்க. ஊழலை ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டு ஊழல் குற்றச்சாட்டு உள்ள அனைத்து ஏடிஎம்கே கேண்டிடேட்டு, ஏடிஎம்கேல நேத்து வரையும் கண்டிப்பா சீட்டு கிடைச்சிடும் நினைச்சிட்டு காத்திருந்த அம்புட்டு பேருக்கு சீட்டு. இது எப்படிங்க தூய்மையான கட்சி, புனித கட்சி, தீய சக்தி, தூய சக்தி கணக்குல இது எப்படி வரும்? நேத்து வரையும் அவன் தீய சக்தியில இருந்தானே கட்சியில. இன்னைக்கு அதாவது ஒரு 3 வருஷம் நான் கட்சி தொடங்கணும்னே வந்திருந்தா கூட பரவாயில்ல, இல்ல ரொம்ப வருஷம் அந்த கட்சியிலிருந்து விலகி இருந்தா கூட ஏதோ ஒரு கணக்கு சொல்லி சமாளிக்கலாம். நேத்து சீட்டு கொடுத்துருந்தா அவன் ஏடிஎம்கேல நின்றுப்பான். கொடுக்கலன்னு விஜய் கட்சிக்கு வரா, உடனே விஜய் கட்சி வாங்க, நீங்க தான் ஊழலை ஒழிக்க வந்த மகான் அப்படின்னு இருக்கிறீங்க. அப்ப நேற்று வரை ஊழல் செய்தவர்கள் கட்சியில இருக்கிறாங்க, கந்து வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, கஞ்சா வைக்கிறவங்க, கெட்ட வார்த்தை பேசுறவன், அடாவடித்தனம் பண்றவன், ரவுடித்தனம் பண்றவன், இவனுக்கெல்லாம் கட்சியில இடம் கிடைக்காது. திமுக அதிமுக மாதிரி கட்சியில புதுசா ஒரு ரவுடியோ, ஒரு உதிரியோ, ஒரு கஞ்சா குடிக்கையோ, ஒரு கந்து வட்டிக்காரனோ, இந்த மாதிரி சொல்வதெல்லாம் உண்மையில வர்ற அளவுக்கு பிரபலமா இருக்கிறவனோ திமுக அதிமுகல போனாலும் செல்வாக்கு இருக்காது. வேணா கட்சி உறுப்பினரா எந்த கட்சியில வேணாலும் இருந்துக்கலாம், ஒரு அட்டையை வச்சுக்கிட்டு. பொறுப்பெல்லாம் கொடுக்கும்போது யோசிப்பாங்க. அப்படியே இருந்தாலும் அந்த கட்சியில வளர்றதுக்கு 15-20 வருஷம் ஆகும். நீ திமுக எல்லாம் எல்லா இடத்துக்கும் போஸ்ட்டுக்கு ஆள் இருக்கு, அதிமுக ஆள் இருக்கு. ஆனா விஜய் கட்சின்னு வரும்போது எல்லா போஸ்ட்டும் ஃப்ரீயா இருக்கு. புது கட்சி இல்லையா, ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்துருவாங்க. நகர பொறுப்பு, மாநகர பொறுப்பு, மாவட்ட செயலாளர், ஒன்றிய பொறுப்பு, கேண்டிடேட் அவரியா வா, காசு என்ன 5 கோடியா வா, அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், இந்த 2 கட்சியின் மீது என்ன விமர்சனம் வைக்கிறீங்க? பணத்தை கொடுக்குறாங்க, ஊழல் செய்யறாங்க, ஜாதி பார்த்து ஆள் நிப்பாட்டுறாங்க. அதையே தானே விஜய் கட்சி அதை விட மோசமானவர்களாகவும் கட்சி தொடங்கும் போதே ஜாதி வெறியர்களை நிப்பாட்டுது. கட்சி தொடங்கும் போதே பொண்டாட்டியை உயிரோட கொளுத்த முயற்சித்தவனை நீக்கி நிப்பாட்டுது. செங்கோட்டையன் மீது அந்த அம்மா வேற ஒரு கேஸ் வந்தது ஜெயலலிதா அம்மையார்ட்ட. ஒய்ஃப் வீட்டுக்கு போகாம இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போறாங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நடவடிக்கை எடுத்தாங்க. அதிமுக திமுக மாதிரி கட்சியில லேடிஸ் மேட்டர்லாம் வந்தா உடனே அது ஒரு இஷ்யூ ஆகும். அடுத்த முறை சீட்டு கொடுக்க கொள்ள ஒரு விஷயமா. இவ்வளவு கேவலமா அது கிடையாது. 2வது ஒய்ஃப் வச்சிருக்கிறாரு, ஒய்ஃபே அழுகுறாங்க, இந்த மாதிரிலாம் அது பெரிய பொது வாழ்க்கையை பாதிக்கும். ஆனா விஜய் கட்சியை பொறுத்தவரை அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஆம்பளை பொம்பளை எல்லாருமே அப்படித்தானே பேசுறாங்க. தங்கச்சியா இருப்பேன், மனைவியா இருப்பேன், எங்க அம்மாவை தூக்கி போட்டு அடிப்பேன், இப்படி சொல்றவன் மட்டும்தான் விஜய் கட்சியில இருக்கிறான். பொது வெளியில தன்னுடைய தலைவருடைய பொண்டாட்டியை பத்தி ஆபாசமா போடுறான். அந்த கட்சி பேட்டனை பாருங்க. இப்படி ஒரு கட்சி அதிமுகலையோ திமுகலையோ பாமகலையோ விசிக யாருலையும் நீங்க பார்க்க முடியாது. நான் சொல்றேன், அதான் சொல்றேன், விஜய் எவ்வளவு ஆபத்தானவர்னா அதை விட மோசம் விஜய தலைவரா ஏற்றுக்கொண்ட கூட்டம் இருக்குல்ல, அவன் ஃபுல்லா லும்பன்ஸ், உதிரிகள், கொள்கையற்றவர்கள். அவன் ஒரு படிப்பு நல்லா வராது, எதுக்குமே லாய்க்கலாம இருக்கிற விஜய் ரசிகரா இருக்கிறான். அவன் என்ன சொன்னாலும் நம்புறான். தேர்தல் ஆணையம்னா என்னன்னு தெரியல, தேர்தல் ஆணைய விதினா என்னன்னு தெரியல, எலெக்ஷன் கான்டக்ட் கோட்னா என்னன்னு தெரியல. எதுக்கு எடுத்தாலும் ஸ்டாலின் நம்மளை தடுக்கிறாரு, காலைல எந்திரிச்சோன்னா ஸ்டாலினுடைய வேலையை விஜயை தடுக்கிறது, விஜயை முடக்கிறதுன்னு விஜய் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இங்க நம்பிக்கிட்டே இருக்காங்க. நேற்று கூட்டம் லேடிஸ் வரேன்ட்டு வெயிலுக்கு ஓடி போயிட்டாப்ல, உடனே ஸ்டாலின் தடுத்துட்டாரு, ஸ்டாலின் தான் இது பண்ணிட்டாரு. சரி, இந்த கூட்டத்துக்கு தடுத்துட்டாரு ஸ்டாலின். கரூர்ல 36 பேர் செத்து போனப்ப ஏன் வராம போனாரு? அப்பயும் ஸ்டாலின் தான் போன் பண்ணி விஜய் போனீங்கன்னா அவங்களை கொண்டுருவேன்னு சொன்னா மிரட்டிட்டு ஓடிட்டாரா? என்ன சொன்னாலும் நம்புறாங்க. 41 பேர் செத்து போயிட்டாண்டா, விஜய் பார்க்கலன்னா அவர் எப்படி பார்க்க வருவாரு? ஸ்டாலின் தடுத்துட்டாரு. உன் கூட்டத்தில் போன ஒருத்தர் செத்துட்டாண்டா, இவர் இரங்கல் தெரிவிக்கலடா, அவர் அதுக்கு எப்படி இரங்கல் தெரிவிப்பார்? இவன் செத்து போனா. அவருடைய அநியாயத்தனம், பண்ணையார்த்தனம், ஏகாதிபத்தியம், பணக்காரத்தனம், திமுரு எல்லாத்தையும் நியாயப்படுத்துறானுங்க யார்? விஜய் ரசிகர்கள். கலைஞர் ஜெயலலிதா எம்ஜிஆர்னா அப்படி கிடையாது. தான் கட்சி தொண்டனுக்கு ஒண்ணுனா அறிக்கை விடுறது, இரங்கல் கூட்டம் நடத்துறது, இதை கண்டித்து போராட்டம், இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. உலகத்திலேயே என் தலைவனுக்காக சாவம் 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 செத்துக்கிட்டே இருப்போம். கேட்டா எதிர்கட்சி சதி, ஸ்டாலின் சதி, போலீஸ் எங்களை முடக்குது, இது இதே கான்செப்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நேற்று ஒரு லேடி சொல்லுது, அழுகுது, எங்க விஜயனாக்கா 4 வருஷம் இன்னும் பார்க்க முடியல. இதுல அழுகிறதுல என்ன இருக்கு? இப்ப இந்த லேடிஸ் இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு மாநில சுயாட்சி, டெல்லி, பாஜகனா என்னன்னே தெரியாது.
இங்க வரக்கூடிய மதவெறினா என்னன்னு தெரியாது. ஆளுநரை வச்சு இவங்க ஆடுகின்ற ஆட்டத்தை பத்தி டெல்லியினுடைய நரித்தனம் சொன்னா அதுக்கு என்னன்னே புரியாது. விஜய் நாளைக்கு பிஜேபி ஓட்டு போனா போட்டு, கிட்டத்தட்ட பிஜேபி கேண்டிடேட் தான் நிக்கிறான் விஜய் கட்சியில. பிஜேபி எப்படி உள்ள வருது பாத்தீங்களா? பிஜேபி வெளிப்படையான இந்துத்துவா பேசிட்டு அவங்க முகத்துக்கு ஓட்டு விடாது தமிழ்நாட்டில். ஆனா இந்த மாதிரி அப்பாவி ரசிகர்களை வச்சு விஜய் முகத்தை வச்சுக்கிட்டு நான் செக்குலர், நான் கிறிஸ்டின், நான் பெரியார் தான் என் தலைவர்னு சொல்லிக்கிட்டு இப்படி ஓட்டு வாங்க ட்ரை பண்றாங்க. இப்ப இந்த கேண்டிடேட் முகங்களை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சா அவங்களுக்கு? முழுக்க முழுக்க பெரியாருக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக, சமூக நீதிக்கு எதிராக, பொது அமைதிக்கு எதிராக, ஜனநாயகத்துக்கு எதிராக சிந்திக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது. இந்த ஒரு 5-6 கேண்டிடேட்ல 7 கேண்டிடேட் இவ்வளவு சமூகம் அம்முட்டு பேரும் போலீஸ்ல கேஸ் இருக்கிற மாதிரியான ஆட்களா இருக்கிறாங்களே. இந்திய எதிர்ப்பு கேஸ், அரசுக்கு எதிராக போராடின கேஸ், அதிமுகக்கு எதிராக போராடி திமுக இந்த மாதிரி வழக்கு வாங்கினவங்க திமுக இருப்பாங்க, அதிமுக இருப்பாங்க, பாமக இருப்பாங்க. இடஒதுக்கீடுக்காக போராடி அடி வாங்கி சிறைப்பட்டு அந்த வழக்கு என் மேல இருக்குன்னு பெருமையா சொல்லுவாங்க. இதுல முழுக்கா பொண்டாட்டியை கொடுத்துனவன், அப்பாவை தூக்கி போட்டு அடிச்சவன், கந்துவட்டி கேஸ்ல மாட்டினவன், பொம்பளைய கெட்ட வார்த்தை சொல்லி வைரலாகி பிரபலமானவன், புற்றுநோய்க்கு மருந்து தரேன்னு சொல்லி ஜோசியம் பார்க்குறேன்னு சொல்லி ஊரை ஏமாத்தின ஃப்ராடு கேஸு, இவங்களெல்லாம் வெக்கமே இல்லாமல் கேண்டிடேட்டாக அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த கட்சியினுடைய தன்மை என்னவா மாறிக்கிட்டு இருக்கு? இதைத்தான் சொல்கிறேன். இந்த கூட்டம் நாளைக்கு பள்ளிவாசல் இடினா இடிச்சிரும். இது இந்துக்களின் இடம், நம்ம முஸ்லிம்களுக்கு எதிரி இல்லை. எங்கள் இந்துக்கள் இடத்துல ஏன் கோயில் கட்டியிருக்கீங்க, அந்த வேற ஒரு இடத்துல பள்ளிவாசல் கட்டிக்கோங்கன்னு மோடி சொல்றதையே விஜய் சொன்னா அவங்க நம்புவாங்க. போய் நேரா போய் எங்க அண்ணன் விஜய் சொல்லிட்டாருன்னு இடிச்சிட்டாங்க. திமுக முஸ்லீம் ஓட்டுக்காக ஏமாத்திக்கிட்டு இருக்கு, இந்த பள்ளிவாசலை இடிச்சிருக்கேன்னு. திருப்பரங்குன்ற விஷயத்துல முஸ்லீமுக்கு எதிராக தானே விஜய் இருந்தாரு. வக்பு விஷயத்துல ஏதோ கேஸ் போட்டாங்க, அடுத்து ஃபாலோ அப் என்ன பண்ணாங்க? அப்ப முஸ்லீம்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எது நடந்தாலும் அமைதியா இருக்கிறதா விஜயோட அசைன்மெண்ட். இப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கி இயல்பாகவே இவங்கெல்லாம் இந்துத்துவா மாறிடுவாங்க. இந்த உதிரிகள் ரவுடிகள் எல்லாம் அப்படி இந்துத்துவா கையால மாத்திடுவாங்க RSS. நாளை போல கொஞ்சம் கொஞ்சமா இது ஒரு இந்து நாடு, இந்து ராஷ்டிரா, நம்ம நாடு, நம்ம மண், முஸ்லிம்கள் இங்க வந்தவங்க, திராவிட கருத்தியல் எதிரானது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி வெறி பிடிச்சு ஆக்க வச்சிருவாங்க. நீங்க பாமகவையே அப்படிதானே, சமூக நீதி பேசின பாமகவையே இன்னைக்கு இந்து முன்னணி மாதிரி தானே பாஜக மாத்தி வச்சிருக்கு. கொள்கை பற்றுள்ள பாமகவே அப்படி மாத்தினா, கொள்கைனா என்னன்னு தெரியாத இந்த படிக்காத தற்கூரிகள், 10th +2 ட்ராப் அவுட்டு, காலேஜ் ஒழுங்கா போகாதவங்க, இவங்க தான் விஜய் ரசிகர்ல 80% இருக்கான். அவனுக்கு வேலை வாய்ப்பும் கிடையாது, ப்ராப்பரான கவர்மெண்ட் ஜாப். நீங்க பாருங்களேன், இந்த இப்படி பேசுறவன் யாராவது கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பானா, ஒரு பிரைவேட் செக்டர்ல குறைஞ்சது ஒரு 25,000 சம்பாதிப்பானான்னு கேட்டா இவனால எங்கேயும் வேலை பார்க்க முடியாது. முதலாளி அடிச்சிருவான். இவன் அதை பத்தின கவலை, நாளைக்கு ஜெயிலுக்கு போடுமே நினைக்க மாட்டான். அம்மாவை அடிச்சிருவான், முதலாளி அடிச்சிருவான். இவனால நிறுவனத்தில் வேலை பார்க்க முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வெளியே போற அளவுக்கு படிப்பறிவு இருக்காது. எந்த ஒரு ப்ராப்பரான நிறுவனத்திலும் இல்லாம விசில் மட்டும் அடிச்சுட்டு இருக்க ஒரு பெரிய கூட்டத்தை நம்பி அவன்கிட்ட எதையாவது உளறி அவனை தூண்டி விட்டு ப்ரொவோக் பண்ணி ஜென்சி கிட்ஸ், இந்த ஆதவர்ஜனா மாதிரி ஆட்கள் ஒரு பெரிய மாஃபியா கேங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த மாஸ்டர் படத்துல வர விஜய் சேதுபதி ஒரு குழந்தைகளை உருவாக்கி வச்சிருப்பார்ல, உண்மையான விஜய் சேதுபதி விஜய் தான். அந்த விஜய் சேதுபதி, உண்மையான விஜய் சேதுபதி ஆதவர்ஜனாவும் விஜய் தான். குழந்தைகளுக்கு என்ன ஏதுன்னே தெரியாம ரசிக வெறியை தூண்டி விட்டு அவனை அடி இவனை குத்துன்னு சொல்லி கொலை செய்ய வைக்கிற மிகப்பெரிய அந்த கொடூர வில்லன் விஜய் சேதுபதி தான். இந்த அப்பாவி தமிழ் இளைஞர்கள்ட்ட அறிவை சொல்லாம, கருத்தியலை பேசாம, எப்ப பார்த்தாலும் திராவிட இயக்க வன்மத்தையும் திமுக வன்மத்தையும் அரசுக்கு எதிராக தூண்டி விடுற ஒரு லும்பன் கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இது பெரிய ஆபத்து. நீங்க இன்னைக்கு நிலையை சொல்றீங்க, நான் 10 வருஷம் கழிச்சு இவெல்லாம் சங் பரிவார் அடியாளா மாறிடுவான், முஸ்லீம் எதிர்ப்பாளராக மாறிடுவான், பள்ளிவாசல் இடிக்க வாங்கன்னு கூப்பிட்டா போயிடுவான். அந்த மாதிரியான ஒரு கூட்டமா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கூட்டம் உருவாகிட்டு இருக்கு. இது விஜய் பாருங்களேன், அரசியலே பேச மாட்டேங்கிற பிரச்சாரத்துல இன்னைக்கு டெல்லி GST, எடப்பாடி பிஜேபி கூட்டணியில வச்சுக்கிட்டே செஸ் வரி GSTன்னு கொள்கை அறிக்கை விடுறாரு. ஏன்னா என்ன இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அது வடவரை எதிர்த்து ஆதரித்த ஒரு கட்சி, அண்ணா எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, அண்ணா பேரில் உள்ள கட்சி. ஆனா விஜய் பாருங்க, ஸ்டாலின் இதை விட்ட வேற வார்த்தையே தெரியல. வரி போடுறாண்டா, நம்ம தமிழர்களுடைய பொருளாதாரம், தமிழர்களுடைய வணிகம், தமிழ் வியாபாரம் பாதிக்கப்படுதுடா. அதெல்லாம் விஜய்க்கு என்னன்னே தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. 10 வரி போய் கத்திட்டு எப்ப பார்த்தாலும் கரியரின் உச்சத்தை விட்டு வந்தேன். விஜயகாந்த் என்ன கரியரின் உச்சத்தை விட்டு வரலையா? நீ கரியரின் உச்சத்துல ரஜினிகாந்த் இல்லையா, விஜயகாந்த் இல்லையா, கமலஹாசன் இல்லையா, காமராஜர் மாதிரி, கலைஞர் மாதிரி இவ்வளோ பெரிய தலைவர்கள் யாருமே மக்கள்கிட்ட உங்களுக்காக நான் இதை விட்டுட்டு வந்தேன், உங்களுக்காக நான் விட்டுட்டு வந்தேன் இப்படி சொல்றேன் முதல் நல்ல மனுஷனே கிடையாது. ஏன்னா தொழிலா பிசினஸா பண்றேன், விட்டுட்டு வந்தேன். பிசினஸ்னு தாங்க நான் வருது. அவர் பெரிய வட்டி வியாபாரி போலங்க. விஜய் பெரிய வட்டி வியாபாரி போல. யாருக்குன்னா அவங்க அப்பாவுக்கு வட்டிக்கு பிசினஸ் கொடுத்துருக்காரு, கடன்
3 கோடி ரூபா. அவங்க அம்மாவுக்கு 87 கோடி ரூபா, 87 லட்சம் வட்டி கொடுத்துருக்காரு போல. மனைவிக்கு 12 கோடி ரூபா, பையனுக்கு 8 கோடி ரூபா, பொண்ணுக்கு 4 கோடி 60,000. இதை வந்து தேர்தல் கணக்கில் போட்டிருக்காரு. தான் பெத்த பிள்ளைகளுக்கு கடன் கொடுத்துருக்காரு. இவர் வட்டிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பார் போல. வட்டி பிசினஸ்ன்னு பணத்தை 10 மடங்கு ஆக்கணும், தனக்கு புகழை வச்சுக்கிட்டே இருக்கணும். மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மாநிலத்துக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் எதுவும் நான் செய்ய மாட்டேன், செய்ய தெரியாது, அதிகார வர்க்கம் கொடுக்குற ஸ்கிரிப்டை படிப்பேன், இவ்வளவுதான் விஜய். விஜயோட லெவல் என்ன, ஸ்டாண்டர்ட் என்னன்னு அது அவர் போட்டிருக்க வேட்பாளர்களை பார்த்தே தெரிஞ்சிருச்சு. இதற்கப்புறம் விஜய் வருவார், தமிழ் தேசிய அரசியலை மீட்டெடுப்பார், திராவிட மாநில சுயாட்சியை மீட்டெடுப்பார், பெரியாரை அவர் தான் காப்பாற்ற போறாரு, அவர்கிட்ட தான் அருந்ததியர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க போகுது, அவர்கிட்ட தான் பெண்ணிய சிந்தனைலாம் வரப்போகுதுன்னு இவர் போட்ட வேட்பாளர்களையும் இவர் பேசுற பேச்சை பார்த்து நம்பினாங்கன்னா அவங்க உண்மையில் நேர்மையானவர்களாக இருக்க மாட்டாங்க. இதுவரையும் கூட ஒரு நம்பி இருக்கலாம், பரவாயில்லங்க திராவிட கட்சிக்கு மாற்றா ஒருத்தர் வரணும். இவருடைய செயல்பாடு, வேட்பாளர்களை போடுறது, பிஜேபியோட இவருக்கு இருக்க தொடர்பு, இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவரால் தான் இந்த மண்ணு இதுன்னா திராவிட இயக்கத்தின் மீது, முற்போக்கு சிந்தனையின் மீது இருக்கிற வன்மம் தான் காரணம் விஜய் ஆதரிக்க. ஒன்று அறியாமையில விவரமே தெரியாதவன் ஆதரிப்பான் விஜய, விவரம் தெரிஞ்சு விஜய் ஆதரிக்கிறாங்கன்னா அது வலதுசாரியினுடைய கைப்பாவையாக தான் இருப்பாங்கிறது வெட்ட வெளிச்சமா இந்த நிகழ்வுகளில் இருந்து நமக்கு உறுதியாகவே தெரியுது. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.